ஆத்மா நல்ல தாங்கி பிடிச்சி நல்ல என்ன சிந்திக்க வைக்கிறது நம்ம செயல்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆத்மா. அதுக்கு பரலோக ராஜ்யத்துல இளைப்பாறுதலை போய் வைப்பாரு. மறிச்ச அன்னைக்கு அவங்க இளைப்பாறுதல் போயிடும். ஆவி தேவன் வந்து ஆவி ஆண்டுகிட்ட போயிடும். மண்ணு சரீரம் மண்ணுன்னு எடுத்து மண்ணுக்கு போயிடும். அதனால ஒரு நாள் ஞாயிற்றுக்கு அன்னைக்கு எல்லாத்தையும் தட்டி எழுப்பாரு, புது சரீரத்தை கொடுத்து. அப்ப எழுப்பி தேவனுக்கு முன்னாடி நிப்பாட்டுவாரு. இந்த பூமியில என்னென்ன செய்தீங்கிற எல்லா காரியத்தையும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஜீவ புஸ்தகத்தை ஞாபகம் திறக்கப்பட்டிருக்கும். ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். அப்ப ஞாபக புஸ்தகத்துல நம்ம உலகத்துல நம்ம என்னென்ன செய்தோங்கிறது கூட அங்க இருக்கும். இப்ப இந்த ஜீவ புஸ்தகத்துல யார் பரலோகத்துக்கு போவா, யார் அக்கினிக்கு போவாங்கிறது இங்கே இருக்கும். பேர் எழுதப்பட்டவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அநியாயம் செஞ்சவங்க பேர் அங்க இருக்காது, அவங்க அக்கினிக்கு போயிடுவாங்க. அதனால நம்ம இந்த உலகத்துல அவங்க என்ன செய்யறோமோ அது அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அது அந்த ஞாபக புஸ்தகத்துல இருக்கும். அதனால அதுல இருக்கிற அந்த நன்மை செய்த எல்லாத்துமே ஞாயிற்று கொண்டு அந்த நம்ம உலகத்துல வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம யாருக்கு என்ன செய்யணும், நம்ம எப்படி இருந்தோம், நமக்கு வருகிற வருமானத்தை என்ன பண்ணணும் எல்லாமே ஞாயிற்றுக்கு நாள்ல வரும். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அதுல இருக்கிறத வச்சுதான் ஞாயிற்றுக்கு நடக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை அன்னைங்க கோபப்படுறது, அந்த எரிச்சல் அடிக்கிறது பிசாசுக்குரியது. அந்த பிசாசு வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பான்னா அவனுக்கு தண்டாக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அவன் நன்மை செய்ய விட மாட்டான், அவன் சண்டை போட வைப்பான், பயங்கரமான பிரச்சனையை உண்டு பண்ணுவான் அந்த பிசாசு பெயர். அதனால அவனுக்கு சாயக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மத்திய 5ஆம் அதிகாரத்துல பொறுத்தல ஆவியில எழுதி உள்ள பிள்ளைகளா இருங்க, சார்ந்த குணமுள்ள பிள்ளைகளா இருங்க, இரக்கமுள்ள பிள்ளைகளா இருங்க, பூமிக்கு ஒப்பா இருங்க, உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா இருங்க. நிறைய காட்சிகள் அப்படி நீங்க இருங்க. உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருந்தா உங்களுடைய வெளிச்சம் அடுத்தவங்களுக்கு என்ன பிரகாசம், உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு போற மாதிரி அவங்க தான் நீங்க ஜெபிங்க, அவங்களும் நல்ல வழியில நடத்துங்க, அவங்களுக்கு இயேசுவை காட்டி கொடுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வைத்து உங்களுக்கு அந்த ஆசீர்வதிச்சு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நித்திய ஜீவனுக்கு இடம் கொடுப்பாரு, அந்த கொண்டு போவாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நன்மை செய்கிற பிள்ளைகளா தான் இருக்கணும். ஏசுப்பா நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். பிசாசு வீட்டில் கிடந்த யாவருக்கும் அவர் விடுதலை கொடுத்த தேவனாய் இருக்கிறார். எல்லா மக்களுக்கும் நினைச்சார் விடுதலை கொடுக்கிறாரு. எல்லாம் குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுக்கிறாரு, மரித்தவர்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு, குருடர்களுக்கு பார்வையடை கொடுக்கிறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு, வியாதி உள்ளவங்களுக்கு வியாதியில சுகத்தை கொடுக்கிறாரு. 38 வருஷமா வியாதிப்பட்டவங்க தூக்கி போய் தேடி பிடி போய் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை எழுப்பி நடக்க வைக்கிறாரு. பாவப்பட்டியில சிக்கி கிடக்கிற பிள்ளைய வந்து இனிமே பாவம் செய்யாதுன்னு வந்து அவர் சொல்றாரு. பாருங்க, நிறைய காரியங்கள் பைபிள்ல போய் பார்த்தீங்கன்னா அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிஞ்சாரு. நான் தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் ஏசப்பா பிள்ளைன்னா நன்மை செய்கிறவங்களா தான் இருக்கணும். அப்பதான் ஞாயிற்றுக்கு நாள் அன்னைக்கு நித்திய ஜீவன் ஆண்டு கொடுப்பாரு. எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் நான் நன்மை செய்ய மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிதான் பொருட்டா இருப்பேன், அப்படியா இருக்கும், இப்படியே என் துணியில் அது கொட்டி இருக்கக்கூடாதா இருக்கும், என்னை யாரும் எதுவும் பேசி இருக்கக்கூடாதா இருக்கும், அப்படியா இப்படியா அவங்கள மாதிரி நான் கிடையாது, இவங்கள மாதிரி நான் கிடையாதுன்னா ஞாயிற்று பண்ணைக்கு நீங்க வந்து யார மாதிரியும் போயிருவீங்க. நான் ஜாக்கிரதை. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கணும்னா ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை பத்தி யார்ட்டையும் சொல்லுங்க. இல்லாட்டி ஆண்டோடைய நாமத்துக்கு விரோதமா செயல்படுறாங்க அவங்க தான் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி 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 கர்த்தரையே முன்னாடி வச்சு நடங்க. கர்த்தர் அப்பதான் உங்களை ஆசீர்வதிச்சு பரலோகத்துல கூட்டிட்டு போக முடியும். அதனால ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை எதுவும் நீங்க செய்திடாதீங்க. ஆண்டவருக்கு பிரியமானது மாத்திரம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்ணில் முடிச்சு வைப்போம். இல்லாண்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சித்திர ஏசப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட தகப்படி மத்திய 25ஆம் அதிகாரத்தை வைத்து நீ பேச வைத்தீர். கோடி நன்றி செலுத்திருப்பா. இது மக்கள் பார்த்து அதனுடைய கீழ்ப்படிச்சு நடக்க நீ உதவி செய்வீராக. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறான் ஆண்டவரே. இந்த காரியத்தை பேச சொன்னீங்க, பேசியிருப்பா ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, நீ பேசியிருக்கிறீர், பேசி நன்றிப்பா. எல்லா பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கட்டும் ஐயா, சுத்தத்தை செய்யட்டும் ஐயா. ஞாயிற்றுனால அன்னைக்கு தகப்படை நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கட்டும் ஐயா. கர்த்தர் போவீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.